ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே வீடியோவில் நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்கு ஒரு 3 முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? நம்பர் ஒன் நம்பர் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன்ல எத்தனை 3 இல்லாமல் எத்தனை 10 லிஸ்ட் எடுத்தாலும் நம்பர் ஒன்ல இருக்கிறது எது தெரியுமாங்க? கடன் இல்லாத வாழ்க்கை தாங்க. எத்தனை பேர் அது வந்து ஒரு ட்ரீமாவே வச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு கடன் இல்லாம இன்னைக்கு தூங்க போனோம்னா, அதுவே ரொம்ப பெரிய பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. பைபிள்ல கூட ஒரு அழகான ஒரு வசனம் ஒண்ணு இருக்குங்க. "நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்." அப்பவே சொல்லியிருக்காங்க, "தம்பி, தம்பி, அண்ணா கடன்லாம் வாங்காதீங்க. கடன் குடுங்க, கடன் வாங்காதீங்கன்னு" சொல்லியிருக்காங்க. 2வது ஒரு வசனம் இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆ ஒரு நல்ல வசனம். 2வது அது கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் பயம் வரும். நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்பா! இது எவ்வளோ பெரிய ஒரு டார்ச்சரான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? கடன் ஒருத்தவங்க குடுத்துட்டாங்கன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு அடிமை. எத்தன பேர்லாம் அடிமையான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல எத்தன பேர் கடன் இல்லாத, அடிமை இல்லாத ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? 2மே எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்தா நம்ம சேலரி வந்து ஒரு நாள் வந்து நம்ம அக்கவுண்ட்ல இருந்தாவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா, நம்மளுக்குள்ள அவ்ளோ கமிட்மெண்ட்ஸ், அவ்ளோ கடன். நம்ம வாங்குற சம்பளம் ஃபுல்லாவே நெறைய பேருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வட்டிக்கும், கடனுக்கும், லோனுக்கும் போயிட்டே இருக்கு. அதனால நம்ம லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, கடன் இல்லாத வாழ்க்கை. கடன் யாராவது கேட்டா குடுங்க. ஆனா நீங்க ஓவர் கமிட்மெண்ட்ட வச்சுக்கிட்டு கடன சேர்த்துட்டு வாழ வேண்டாம். இந்த கடன் இல்லாம வாழ்ற வாழ்க்கை தாங்க நிஜமாவே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. அ குடும்பம், கணவன், மனைவி, குழந்தைங்களோட சேர்த்து கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றது தான் ஒரு நல்ல வாழ்க்கை. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களால ஒரு ரூ. 100 ஏர்ன் பண்ண முடியுது. அந்த ரூ. 100ல என் வாழ்க்கைய என்னால நடத்த முடியுது அப்படின்னு சொன்னா, நிஜமாவே நீங்க தான் பணக்காரர். நான் ஒரு நாளைக்கு நான் 2000, 3000 கூட சம்பாரிக்கிறேன். ஆனா எனக்கு பத்தல அப்படின்னு சொன்னீங்கன்னா, சாரிங்க. நீங்க தாங்க ஏழை. அதனால நம்ம கடன் இல்லாம வாழ பழகிட்டோம்னாவே, நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். நம்பர் 2 நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவன் பார்ப்பான். அடுத்தவனுக்காக நம்ம நல்லா வாழணும், கௌரவமா வாழணும் அப்படின்றத விட்டுட்டு, நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்மளுக்கு என்ன சம்பாத்தியம்? நம்ம இந்த சேலரிய வச்சு என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பர தேவையில்லாம, அத்தியாவசிய தேவைகள மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு, எந்த ஒரு ஓவர் கமிட்மெண்ட்டும் இல்லாம நிம்மதியா வாழ்றதே அ ஒரு நல்ல வாழ்க்கை தாங்க. இதுதான் நம்பர் 2 டிப்ஸ். நம்பர் 3 என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து 3 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத் அம் எது அ எதிர்பார்ப்ப குறைச்சிட்டு எதார்த்தத்தோட வாழ பழகுறது தாங்க இந்த வாழ்க்கை. ரொம்ப சூப்பரா போகும். ஏன்னா ஏமாற்றம் நம்மளுக்கு எதனால வருது பார்த்தீங்கன்னா, ஓவரா எதிர்பார்க்கறதுனால மட்டும் தான் நம்மளுக்கு ஏமாற்றம் வருது. நம்ம எப்போலாம் நம்மளுடைய அ எதிர்பார்த்த நம்ம குறைக்கிறோமோ, அப்ப நம்மளுக்கு ஏமாற்றம் குறையுது. அதனால வாழ்க்கையில இது தான்டா வாழ்க்கை. இது தான்டா நம்ம வாழ்க்கையோட எதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாழ்க்கையோட எதார்த்தத்த நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டாவே, நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். நிஜமாவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த 3 பாயிண்ட்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.